நண்பர்களே, மேடையில் அந்த சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க. நண்பர்களே, ஒரு மேடையில, அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல, ஒரு அரசியல் மேடை அல்லது இது கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை. அந்த கூத்து கலைஞர்கள் கிராமங்கள்ல போனீங்கன்னா வள்ளி திருமணம், நிறைய நாடகங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நாடகத்துல ஒரு 12 மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரியும் பேசுவாங்க. அது தமிழகம் முழுவதும் தெரியும். அது ரொம்ப நாக்கூசுற வார்த்தைகள் பேசுவாங்க. அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு, அது ஒரு விதமான நகைச்சுவை. அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்னைக்கு நான் பேசுறேன். யாரையும் புண்பத்தும் பேசவே இல்லை. ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன். அந்த படத்தை பத்தி நான் பேசணும். அந்த படம் என் ஆன்மாவுக்குள்ள சென்றுச்சு. அந்த படம் பெருசா ஓடிச்சுனா கூட எனக்கு தெரியல. அந்த படத்தினுடைய நடிகர்கள், அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தை தயாரித்தவர்கள் அவ்வளவு அழகான விஷயம் பண்ணிருக்காங்க. அதை பேசணும்னு நினைச்சேன். அதை பேசுறதுக்கு இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு பேசல, என் மனதில் ஆழத்துல இருந்து தான் பேசுறேன். அது பேசுனது உங்களுக்கு பாதிச்சிருக்கு. நான் கேட்கிறேன், திருக்குறள்ல காமத்துப்பால் இல்லையா? பெருமாள் முருகன் எழுதின சங்கத்துல எத்தனை தடவை அல்குல் என்ற வார்த்தையில் உபயோகிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம்.